காகித சக்தி செய்திகள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ப. சௌந்தரராஜன். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் உத்தரவின் பேரில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் அதிமுக குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே. பழனி அவர்கள் முன்னிலையில் படப்பையில் தமிழக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாநில மகளிர் அணி செயலாளரும் அதிமுக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி அவர்கள் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி அவர்கள், வண்டலூர் வாலாஜாபாத் சாலை மேம்பால பணி துவங்கப்பட்டு சுமார் 4 ஆண்டுகள் ஆன நிலையில் இத்திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டதன் காரணமாக தற்போது வரை ஆரம்ப நிலையிலேயே இத்திட்ட பணிகள் உள்ளதால் இதனை விரைந்து முடித்து இச்சாலையின் வழியே பயணிக்கும் மற்றும் அப்பகுதி பொதுமக்களின் அனைவரது வேண்டுகோளுக்கிணங்க இதனை வலியுறுத்தி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அவர் கூறினார். மேலும் படப்பையில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதை சரி செய்திட வலியுறுத்தி குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தை கண்டித்தும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் சார்பில் படப்பையில் தமிழக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வாலாஜாபாத் ப. கணேசன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான காஞ்சி பன்னீர்செல்வம், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் என். டி. சுந்தர், மாவட்ட கழக துணை செயலாளர் ரேவதாட்சாயணி சுந்தர்ராஜன், மாவட்ட கழக துணை செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் பெண்ணலூர் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினருமான போந்தூர் எஸ். செந்தில்ராஜன் மற்றும் அதிமுக மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தினர். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த பகுதியிலே நடைபெற வேண்டும் என்று உத்தரவிட்டு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னாலே பேசிய மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த பாலத்தை பற்றி சொன்னார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பாலம் என்பதற்காகவே இவ்வளவு நாள் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அதைவிட ஆமை வேகத்திலே என்று சொல்லுவதை விட ஸ்டாலினின் நடை வேகத்திலே போய் கொண்டிருக்கிறது இந்த பாலம். ஆமை வேகம் என்பது ரொம்ப பழசு. ஸ்டாலின் நடை வேகத்தை போல போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், உதயநிதியை போல வேக நடையிலே விடுங்கள் இந்த பாலத்தை என்கிறோம். நாங்கள் உங்களை பாராட்டித்தான் பேசுகிறோம், தாழ்த்தி பேசவில்லை. இந்த பாலம் என்பது பொதுமக்களுடைய தேவை. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் போகிற பிரச்சனைகளை எல்லாம் சொன்னார்கள். வேலைக்கு போகிறவர்கள், கல்லூரிகளுக்கு போகிறவர்கள், இன்னும் திருமணங்களுக்கு போகிறவர்கள், நிறைய சொந்த வேலைகளுக்கு செல்பவர்கள் கூட இந்த பாலத்தை கடக்க முடியவில்லை. ஏன் எல்லா பாலத்தையும் வீடியோ கான்பரன்ஸிலே திறந்து வைக்கக்கூடிய முதலமைச்சருக்கு, கூடவே நிற்கிற நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கு இந்த பாலம் இவ்வளவு மோசமாக இருப்பது தெரியாதா? மக்கள் வேதனைப்படுவது தெரியாதா? மேம்பாலத்தை வேகமாக கட்டித்தராத விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம். ஆமை வேகத்தில் நடைபெறும் மேம்பால பணியை விரைந்து முடிக்காத விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம். நிலவர பணியில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரிய பயமாறு வடமதுரை எண்ணகுப்பம் ரோடு. அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு AJ மியூசிக் அகாடமி, அப்போலோ பார்மசி மேல்தளத்தில்.